திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்குண்டான ஜூலை மாத பலனை பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி ஜூலை மாதம் ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட சேர்ந்து இருக்க போறார். இவர் தான் உங்களுடைய ராசியின் அதிபதி. நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க, உங்களுடைய கர்ம கணக்குகள் என்ன அப்படிங்கறத முழுக்க பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகத்திலேயே நம்ம பார்க்கலாம். அப்படின்னாலும் கூட செவ்வாயினுடைய நிலையை வைத்துதான் நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவோட சேர்ந்து நிற்க போகிறார். எல்லா கிரகத்தையும் விட மிக பலமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேதுதான். கேதுக்கு பரிகாரமே கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திர நூல்ல எழுதப்பட்ட ஒரு விதி. இருப்பினும் அது நம்ம கடந்துதான் போகணும் அப்படிங்கிறது இன்னொரு பகுதியாக இருந்தாலும் கூட இது மைண்ட் லெவல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன மனக்கவலைகளையும் ஒரு வேலை சார்ந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவர் உங்களுக்கு ராசி அதிபதியாகவோ லக்னாதிபதியாகவோ வரும் பொழுது தெளிவான ஒவ்வொரு விஷயத்தையும் குழப்பங்களை கொடுக்கும். ஆனா இதுதான் கரெக்ட், அடுத்தது இதை நோக்கிதான் நம்ம போகணும். எந்த விஷயத்த நீங்க இந்த மாதம் முழுவதும் யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். உட்கார்ந்து யோசிச்சீங்கனாலே தெரியும், இது நமக்கு சரியானதுதான், இது நமக்கு தேவைப்பட்டதுதான், இது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற விஷயம்தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கேது கொடுத்துருவாரு. ஏன்னா கேது ஞானகாரகன், ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஞானகாரகன் ராசி அதிபதியோடவோ லக்னாதிபதியோடவோ தொடர்பு கொள்ளும் பொழுது மூளை உங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை செய்யலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே இருக்கிறாரு. அப்போ செவ்வாயும் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இது போல ஒரு குழப்பங்களை கொடுக்கும். ஆனால் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட அந்த குழப்பம் தெளிந்த பிறகு பாத்துட்டீங்கன்னா நீங்க செய்த முடிவு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேதுவனுடைய அமைப்பு. பெரிய பிரம்மாண்டமான கிரகம் கேது. அதாவது ஞானத்துல, ஆன்மீகத்துல, அதே போல பெரிய பெரிய மடாதிபதிகள் இது போல சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அது கேதுவோட சப்போர்ட் இல்லாம உங்க ஜாதகத்துல இயங்கவே இயங்காது. அப்பேற்பட்ட கேது இப்போ உங்களுடைய ராசி அதிபதியோட சேரும் பொழுது ஆன்மீக வழிபாடுகள், இறை வழிபாடுகள், ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும். அதே போல குடும்பம், குழந்தைகள் சார்ந்தது, பண ரீதியாக கொஞ்சம் பொருளாதார ரீதி இது போல யோசிக்கக்கூடிய தன்மையில கொஞ்சம் அதிக குழப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை. அப்போ செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறது குல தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கூட கொடுத்துரும். குல தெய்வத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துரும். செவ்வாய்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேதுவோட சேரும்பொழுது குலதெய்வ கோயில் கட்டுவீங்க, குலதெய்வ கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்றது, ஏதாவது ஒரு விஷயத்துல அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியுமாக இருக்கிறதுனால திடீர் பண இழப்புகள் வர்றது, திடீர் பண வருவாய் வந்ததுன்னா அது ஏதாவது ஒரு செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் ஜூலை மாதத்துல. அடுத்தது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே இருக்கார். ஏதாவது பணம் லாக் ஆயிருச்சு, இந்த மாசம் எனக்கு இந்த பணம் வந்தா தான் நான் அடுத்து மூவிங் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் மேஷ ராசிக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஆட்சினா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமாக இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாரு சுக்கிரன், யாரு உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. அப்ப 7ன்னா திருமணம், பார்ட்னர் இதெல்லாம் சொல்றோம். அப்போ திருமண வரன் தேடி வர்றது, குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, கணவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறது, ஒரு அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல, அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுக்கணும், குழந்தை கணவன் மனைவி 2 பேருமே ஏதாவது ஒரு விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட இந்த சுக்கிரனால உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் 2ஆம் அதிபதி 2ல் இருக்கும் பொழுது இத்தனை நாள் உங்க பேச்சு கேட்காம இருந்தாலும் கூட இப்ப இனி இந்த 1 மாத காலங்கள் நீங்க யாருக்கிட்ட என்ன வாக்கு கொடுத்தீங்கனாலும் அந்த நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துரும். அதே போல உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பலமாக தெளிவாக எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அருமையான அமைப்பு. 2ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறது, குடும்பத்தை அமைச்சு கொள்றது. அதாவது 7ங்கிறது திருமணம். அப்ப அவர் 2ஆம் இடத்துல போய் இருக்கும் பொழுது குடும்பத்தை அமைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். பொருளாதார லெவல் இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது மேல ஏற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. ஏன்னா இது மாதம் நடக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கிறதா இந்த மாதம் கொடுக்கும். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு பண வரவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த சுக்கிரன் ஒரு ஊன்றுகோலாக இருப்பார் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது புதனை பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. 3 மற்றும் 6ஆம் அதிபதி அவர் உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மாதம் முழுவதும் இங்கதான் இருக்க போறார். ஆனால் 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போகிறார். இப்போ இந்த மாதம் யாராவது வீடு கட்டுறீங்க, லோன் போட்டு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு 18ஆம் தேதிக்குள்ள பண்ணிடணும். கடன் சாரி, ஏன்னா புதன்னா கடன், உங்களுக்கு அவரே 6ஆம் அதிபதி, வேலைக்கு அவரே பொறுப்பேற்றிருக்கிறாரு,
உத்தியோகம் பார்க்கணும், ஒரு இடத்துல ஒரு வேலை மாற்றம் பண்ணணும், அல்லது பாத்துட்டீங்கன்னா கடன் அடைக்கணும், அல்லது கடன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கூட அது 18ஆம் தேதிக்குள்ள நீங்க முடிச்சிடணும். ஏன்னா 18ஆம் தேதிக்கு மேல புதன் வக்ரகதி அடைகிறார். ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் யோகம், வக்கரம் இல்லைன்னா இது சார்ந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே செய்து கொள்வது என்பது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா 18ஆம் தேதிக்கு மேல கடன் வாங்குறது, ஏதாவது உங்களுக்கு வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சகோதரர்களுக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. புதன் உங்க ஜாதகத்துல அதுல வக்கரமா இருக்குதா, அதாவது புதன் வக்கரம் இல்லையா அப்படிங்கிறத பார்த்துதான் இந்த புதனுடைய முழு பலனை நம்ம எடுக்கணும். இந்த வக்கரம் இப்ப 18ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. அப்போ உங்க ஜாதகத்துல வக்கரமாக புதன் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார். புதன் வக்கரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா பார்த்து செயல்படுத்துறது நல்லது. எது இதுல கூட பிறந்தவங்க கிட்ட, அதே போல கடன் சார்ந்த விஷயத்துல, அது 18ஆம் தேதிக்கு மேலதான். கடன் சார்ந்த விஷயத்துல, நோய் சார்ந்த விஷயத்துல, உங்களுடைய டாக்குமெண்ட் ஏதாவது தொலைஞ்சு போறது, ஐடென்டிஃபை ஏதாவது தொலைஞ்சு போறது, அக்கம் பக்கத்துல சண்டை வந்துடுறது, தேவையில்லாம தடவழி பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது உங்களுக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் குருவோட இருக்கிறார். 5 கூடையவர் 3ல போய் இருக்காரு. அப்ப குழந்தைகளுடைய தேவைகள் ஏதாவது பண்ணணும், குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணும், குல தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். இதெல்லாம் 16ஆம் தேதிக்கு முன்னாடி முடித்துக் கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்க்கையாகி புதாத்தியம் யோகம் ஏற்படுது. சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாத்திய யோகம். அந்த புதாத்திய யோகம் புதன் வக்கரமான வேலை செய்யாது. எந்த யோகமாக இருந்தாலும் கெட்டு போனா கொஞ்சம் லேட்டா வேலை செய்யும் அப்படிங்கிறது அமைப்பு. தசாபுத்தி காலத்தில் நல்லா வேலை செய்யும். அதே போல புதன் வக்கரமாகிறார். அப்ப 18ஆம் தேதிக்குள்ள, அதாவது 16 சூரியன் 16க்கு வரார், புதன் 18ல வக்கரமாகிறார். அப்ப இந்த புதாத்திய யோகத்தை எப்படி கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் புதன் அப்படிங்கிறது நல்ல நாலேஜ், படிப்புக்குண்டான வேலை, அடுத்த படிப்புக்குண்டான அமைப்பு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில கலந்துக்கிறது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அல்லது அதற்குண்டான ப்ராசஸிங் ஏற்படுத்தி கொடுக்கிறது, இதெல்லாம் நீங்க 18ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு 5 கூடையவர். 5 கூடையர்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் பெற்ற கிரகம் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் தான். அப்ப அவரே 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுது வீடு மனை சொத்துக்கள், ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல பாத்துட்டீங்கன்னா படிப்புக்காக நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், இந்த காலேஜ்ல படிக்கிறேன், எனக்கு இங்க பிடிக்கல, நான் ஒரு இடமாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கூட இது எல்லாமே நீங்க 16ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொண்டால் நீங்கள் நினைத்தது போலவே அது அப்படியே நடந்தே தீரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இங்க இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறார். ரொம்ப அருமையான அமைப்பு. 3ல் குரு இருக்கிற வரைக்கும் பணப்புழக்கங்கள் ஏதோ ஒண்ணுல கையில ரோல் ஆயிட்டே இருக்கும். பணம் நிக்கல, ஏன்னா 7 சனி நடக்கிறதுனால பணம் வருதுங்க, விரயமாகுதுங்க, நிக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக கொடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில பணப்புழக்கத்தை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த குரு அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும். 9ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகிரகத்தோட அனுதினமும் இறை வழிபாடு செஞ்சுட்டு தெய்வ அனுகிரகத்தோட நம்பிக்கையோட செய்யும் பொழுது இன்னும் பெரிய வெற்றிகளை இந்த மேஷம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனியும் வக்கரமாகிறார். சனி பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி வக்கரமாகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாகிறார். இது தனிப்பதிவாவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் கொடுத்துட்றேன். பொதுவா வக்கரம் பெறுகிறார் அப்படின்னா மேஷ ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதி. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் தொழில், அதே போல பாத்தீங்கன்னா லாபங்கள் இதெல்லாம் கொடுத்துரும். ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தொழில்ல பொறுமையா இருங்க, வேலை வாய்ப்புல கொஞ்சம் பொறுமையா இருங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா வக்கரத்துக்குள்ளேயே 13ஆம் தேதிக்குள்ளேயே பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. இல்லை என்றால் கொஞ்சம் இந்த சனி வக்கர பீரியட் கொஞ்சம் உங்களுடைய லைஃப் அப்படியே ஒரு அசைச்சு பார்க்காம அது போகாது. ஏன்னா சனி பகவான் இல்லையா, அவர் எங்க கர்மகாரகன் இல்லையா, கர்மாவை எப்படி வேணா கழிக்கிறதுக்கு எந்த ரூட்ல வேணா வருவார். அதனால கொஞ்சம் அசைச்சு பார்த்துட்டு தான் அவர் போவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா ராகுகேதுக்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குற ஒரு அமைப்புலதான் இருக்கிறதுனாலையும் குருவினுடைய தன்மையும் நல்லா இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால பண வரவுக்கு உண்டான மாதமாக ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. எந்த விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க ஜாதகத்துல எல்லாமே வக்ரமாக இல்லாத கிரகங்களாக இருந்தால் 16ஆம் தேதிக்கு முன்னாடியும், வக்ரமான கிரகங்களாக இருந்தால் 16ஆம் தேதிக்கு பின்னாடியும் எல்லாமே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நேரங்காலங்கள் நல்லா இருக்கு. இது போல குரு 2ல
ராகு 10ல, அதே போல பாத்தீங்கன்னா 11ல சனி அப்படிங்கிறது இனி எப்ப வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிரகம் அந்த மாதிரி இருக்கலாம், தனஸ்தானத்துல இருக்கலாம், லாபஸ்தானத்துல இருக்கலாம். ஆனா கோச்சார கிரகமாக, வருட கிரகமாக இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது. இதெல்லாம் இனி எப்ப வரும், அந்த பஞ்சாங்கம் எல்லாம் எப்ப அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. சரிங்களா? அப்போ யாருக்காவது சரியில்லை, ஏன்னா 90% ரிஷபம் ஓரளவுக்கு மேன்மை பெற்றுக்கொண்டே வருகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லா இல்ல, சரி வரமாட்டேங்குது, கை வரமாட்டேங்குது, பணம் வந்தது நிக்க மாட்டேங்குது, தொழில் இல்ல, தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சலா இருக்கு, குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில ரிஷபம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒன்னா யோகம் இல்லாத அமைப்பாக ஜாதகம் இருக்கலாம், அல்லது பாத்துட்டீங்கன்னா தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அது எப்ப வருது? ஏன்னா உங்களுக்கு 2.5 வருஷம் நல்லா இருக்க போகுது. சனி 11 இருக்கிற வரைக்கும் 2.5 வருட காலங்கள் நல்லா தான் இருக்க போகுது. இருப்பினும் சரியில்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது தடைகளை உடைக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. ரிஷபத்துக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களை ஆளக்கூடிய கிரகம் உங்களோட இருக்க போகிறார். அதாவது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறார். இது உங்க ராசி. இங்க சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில இருக்க போகிறார். அப்போ ராசி அதிபதி ராசியில் இருந்தாலோ, லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தாலோ, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, எப்பேற்பட்ட கண்டங்களாக இருந்தாலும் விலகிவிடும். உங்க மேல யாருக்காவது தப்பான ஒரு பார்வை, தப்பான எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா விலக்கிடும். ராசி அதிபதி ராசியில் இருப்பது உங்களுடைய அடுத்த படிக்குண்டான, அடுத்த ஸ்டேஜுக்குண்டான ஒரு பயணமாக இருக்கும். அப்போ ஒரு விஷயம் பண்றீங்க, ஒரு மருத்துவ செலவுக்கு போறீங்க, அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போறீங்க, அல்லது பணம் வாங்க போறீங்க, அல்லது சொந்த பந்தத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு போறீங்க, இது எல்லாமே என்ன தொட்டாலும் சக்சஸ். எதை தொட்டாலும் சக்சஸ். இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் இங்கதான் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய தடைகளுக்கு உண்டான விஷயத்த சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் போகணும், பணம் வாங்கணும், குடிக்கணும், அதெல்லாம் நின்று போச்சுங்க, இழந்துட்டுங்க அப்படின்னு என்னதான் உங்க வாழ்க்கையில தவறான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இயங்கிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு சந்தோஷத்துல நடக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி குடும்பம், குழந்தைகள், பொருளாதாரம், குல தெய்வம், குடும்ப ஒற்றுமையை சொல்லக்கூடியது, அதே போல அதிர்ஷ்டம், இது எல்லாமே உங்களுக்கு புதன் தான் கொடுப்பார். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துல 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 2 3க்கு வரும்பொழுது கையில பணம் எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு வழியில பணப்புழக்கங்கள் ஏற்படும், அல்லது உங்க குழந்தைகள் ரீதியாக, அல்லது உங்க குழந்தைகளுக்கு இது போல ஏதாவது பணப்புழக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கறத உண்மை. ஆனால் 18ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் வக்ரமாகிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் அது எப்போ, அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில தான் இருக்க போகுது. அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக பலத்தை கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் பணப்புழக்கத்தை கொடுக்கும், குடும்ப ஒற்றுமையை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இல்லை அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே 18ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா வக்கரம்னா கோபம், பிடிவாதம், தன்னுடைய நிலையிலிருந்து மாறு நிலைக்கு வேற நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இல்லைன்னா உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே 18ஆம் தேதிக்கு முன்னாடியே முடித்துக் கொள்வது சிறப்பு. அப்படி இல்லைன்னா உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் 18ஆம் தேதிக்கு மேல இது போல பணப்புழக்கங்கள் அதிகமாகிறது, குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, குல தெய்வ வழிபாடு செய்யறது, இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு அல்லது உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி. அப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குருவோட சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம முதல்லயே போன மாதம் சொல்லியிருப்போம், சிவராஜ யோகத்தோட சூரியன் வேலை செய்ய போகிறார். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, எங்க போனாலும் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயர் அப்படிங்கறது விளக்குறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் கடந்த 15ஆம் தேதி வரைக்கும். இப்போ பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல, அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு பரப்போகிறார். அப்ப 5 கூடிய 4க்கு வரும்பொழுது வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி இருந்தாலும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியனும் புதனும் சேர்க்கை ஏற்படும் பொழுது சிவ ராஜ யோகத்தோட இந்த சூரியன் அடுத்தது புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமாக மாறப்போகிறார். அப்ப புதாத்திய யோகமாக மாறும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், யாருக்காவது படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கு, அல்லது படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை,
அல்லது இங்க படிக்கிற இது எனக்கு பிடிக்கல, இன்னொரு பக்கம் போய் படிக்கலான் இருக்கீங்க, ஸ்கூல் மாத்துறது, காலேஜஸ் மாத்துறது, படிப்பு சார்ந்த விஷயத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு போறது, அல்லது வெளிநாடு போறது, ஏதோ ஒண்ணுல படிப்பு ரீதியாக ஏதாவது ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரியனும் புதனும் சேர்ந்ததுக்கு அப்புறம் செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இருப்பினும் புதன் 18ஆம் தேதி மேல வக்கரமாகிறதுனால உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்தா இன்னும் அதீத யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் கெடக்கூடாது, கெடக்கூடிய காலத்துல இன்னொரு அதிகமான எஃபர்ட் போட்டு செஞ்சீங்கன்னா இந்த படிப்பு மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். நான் நல்லா படிச்சிருக்கிறேங்க, ஆனா எனக்கு வேலையே கிடைக்கலைங்க, நான் எனக்கு உண்டான சம்பாத்தியம் கிடையாது, என் வேலைக்கு உண்டான என் உழைப்புக்கு உண்டான சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா இந்த சூரியன் 4ஆம் அதிபதி இடமாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம், அவரு போய் சேரும் பொழுது இது போல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடமாற்றத்தை தருவார். ஒரு இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும். நீங்க நினைத்ததை விட பெரியதாகவே வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 6 லக்னாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி. அப்போ லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் அதே போல பெயர் புகழ் மதிப்பு எங்க போனாலும் கிடைக்கிறது. ஆனாலும் 6ஆம் அதிபதியும் ஆகிறாரே, நோய் ஸ்தானாதிபதியும் ஆகிறாரே, கடனுக்கு அவர் தானே பொறுப்பேற்றிருக்கிறாரு. அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நோய் விலகிறதுக்கு நல்ல மருத்துவர், கடன் இருந்தா அது கடனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, அல்லது வேற பக்கம் ஏதாவது ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு. சுக்கிரன் அப்படின்னாலே உங்களுக்கு 6 வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடியவர். அப்போ இப்ப சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்போ இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இல்லையா, 4ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய தொடர்பு. அப்போ அதே போல 6ஆம் அதிபதியும் நல்லா இருக்கிறதுனால வேலைக்காக ஒரு இடமாற்றம், தொழிலுக்காக ஒரு இடமாற்றம், படிப்புக்காக ஒரு இடமாற்றம், இல்ல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலைங்க, இந்த வாஸ்து சரியில்லைங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அதுல இருந்து பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு இடமாற்றங்கள், இது எல்லாமே சுக்கிரன் நினைத்தது எல்லாமே இந்த மாதம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது முதலே சொல்லிக்கிறோம், குருவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுல இருந்து பணத்தை கொடுத்தே ஆகணுங்கிறது விதி, வேற வழியே இல்லை. எப்படிதான் அவர் ஒரு வருஷம் அங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கு அந்த விஷயத்த அவர் வந்து அங்க இருந்ததுக்கு உண்டான ஒரு பலனை கண்டிப்பா கொடுப்பார். தசாபுத்திகளே சரியில்லைனாலும் கூட ஏதாவது ஒரு வழியில கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப அவரும் பாருங்க 8ஆம் வீடு 2, 8 தொடர்பு எப்படியும் வந்து உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுத்தே தீரணும். மறைமுக பணம், திடீர் பணவரவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் இவரும் வக்ரமாக போகிறார். அதுவும் பாத்துட்டீங்கன்னா 13ஆம் தேதி வக்ரமாக தொடங்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியே. அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் யோகமே. உங்க ஜாதகத்துல இது தனியா நான் சனி வக்ர பயிற்சி அப்படின்னு ஒரு ராசிக்கு தனியாவே கொடுக்குறேன். பொதுவா இப்ப நம்ம இந்த மாத பலன்ல எடுக்கும் பொழுது சனி உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தா தொழில் வளர்ச்சி, அடுத்த தொழிலுக்கு உண்டான வேலைகள், அப்பா சொத்துக்கள் சார்ந்த விஷயம் சக்சஸ், லாபங்கள் கொஞ்சம் பெருகுவது அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கும். ஒருவேளை சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. இது தனிப்பதிவாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுக்குறேன். இப்ப நம்ம பொதுவா ஒரு செகண்ட் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பதிவுகள் இது. அப்போ ஜாதகத்துல பாத்துக்கோங்க, சனி வக்கரமாக இருந்ததுன்னா ஓகே, இந்த நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனா அலைச்சல் இருக்கும், ரொம்ப பிரச்சனைகள் வரும், எல்லாமே வரும். ஆனா அதெல்லாமே தாண்டி ஜெயித்து வரக்கூடிய அமைப்பை இந்த சனி வக்கரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் ஏற்படுத்தி கொடுப்பார். வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க அந்த விஷயத்துல எல்லாம். வக்ர நிவர்த்தி முடிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது ரோல் ஆயிக்கும். அடுத்து ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4ல கேது இருந்து ஆரோக்கியத்தை பாத்துக்கோ, வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து சரி பண்ணு அப்படிங்கிறது இந்த 1.5 வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வரக்கூடிய 1.5 வருஷம் கேது அங்கதான் சொல்லிட்டு இருக்கும், அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பாத்துக்கோ அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதே போல ராகு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல ராகு இருக்குது. அப்ப 10ஆம் வீட்டில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்டம் 1.5 வருஷம் தொழிலுக்கு உண்டான விஷயத்த நீங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். இந்த மாதம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான மாதம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ, உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ, உங்களுடைய ஆசைகள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாதம் உங்களுக்கு செயல்படும். மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளே சரணம்.